ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து ஃப்ரீயாவே எந்த அனலைஸும் பண்ணாம, எந்த சிக்னலுமே இல்லாம ஆன்லைன்ல ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எதுவுமே இல்லாம, எந்த நாலேட்ஜுமே இல்லாம ஜஸ்ட் நீங்க டெபாசிட் பண்றீங்க. ஒரு ஏஐ பொட்ட வச்சு நம்ம ட்ரேடிங்க கன்டின்யூ பண்ண போறோம். அந்த ட்ரேடிங் எப்படி போகுது? அண்ட் தென் அந்த ஏஐ பொட்ட நீங்க எப்படி செட்டப் பண்ணணும்? இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயம் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ லென்த்தா இருந்தாலும் பரவால்ல. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சில பேர் வந்து ஒரே விஷயத்த வீடியோல இருக்கிற விஷயத்தையே Telegramல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க கேட்கணும் அப்டின்னா, கீழ கமெண்ட்ல வந்து 2 லிங்க் இருக்கும். ஒண்ணு வந்து இந்த சைட்டோட லிங்க். இன்னொன்னு வந்து எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷனோட லிங்க். அதுலயுமே நீங்க மணி ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி அடுத்த லிங்க் வந்து எங்களோட Telegram லிங்க். ஸோ Telegramல வந்தும் நீங்க வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்ணி டவுட்ஸ கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே காய்ஸ் லெட்ஸ் கோ வீடியோக்குள்ள போவோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. போயிட்டு வீடியோல எப்படி இந்த ஏஐ பொட்ட செட்டப் பண்றது, எப்படி இந்த பொட் வந்து ஏர்ன் பண்ணுது அப்படின்றத சொல்லிக் குடுக்குறேன் வாங்க. ஓகே. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கீழ வந்து ரெட் கலர் பட்டன் ஒண்ணு இருக்கும். அத அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் ஐகான் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கமாண்ட்ல கீழ வந்து 2 லிங்க் குடுத்திருப்பேன். ஒண்ணு வந்து எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷனோடது. இன்னொன்னு வந்து டெலிகிராமோடது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டோடது. ஸோ இந்த சைட்ல எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும், எப்படி அக்கவுண்ட் வெரிஃபை பண்ணணும், எப்படி டெபாசிட் பண்ணணும் இது எல்லாமே தெரியலன்னா, இதுக்குன்னு ஒரு தனியா வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டே இருக்கு. பார்க்கலன்னா, அத மறக்காம போய் பார்த்துக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எண்ட்ல வந்து கோல்ட் காயின் அப்ளிகேஷனோட வீடியோவையும், அதே மாதிரி இந்த டிரைவோட வீடியோவையும் நான் வந்து டேக் பண்றேன். அதாவது கார்ட்ல குடுக்குறேன். என் கார்ட்ல மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த வெப்சைட்டுக்கு வந்துர்றேன். வந்ததுக்கப்புறம் நான் இங்க வந்து என்னோட கரண்ட் பேலன்ஸ வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன். $10 அதாவது $10,000 இது வந்து டெமோ அக்கவுண்ட் தான். ஸோ இப்போ வந்து இதுல நீங்க என்ன பண்ணணும்? இதுல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, டெபாசிட் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க அப்டின்னா, இங்க வந்து டிரைவ் போர்ட் அப்டின்னு இருக்கும். ஸோ இந்த போட்ட வந்து ஓப்பன் பண்றேன். இந்த பாட்ட ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம், இந்த பாட் என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க மேனுவலா போய் ட்ரேட் பண்ற அதே விஷயத்த இந்த ட்ரேட் வந்து பாட் வச்சு செஞ்சு குடுக்கும். இது எதுக்காக அப்டின்னா, இப்போ நீங்க ஒரு பெர்சன் ட்ரேட் பண்றீங்க. ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, உங்களோட எமோஷன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். எக்ஸாம்பிள் நீங்க $10 ப்ராஃபிட் பண்ணிறீங்கன்னா, நீங்க உங்களோட எமோஷன கண்ட்ரோல் பண்ண முடியாம திருப்ப $10 போடுவீங்க, திருப்ப போடுவீங்க. ஸோ எல்லாமே லாஸ்ல போயிடும். அதே மாரி நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அதுல வந்து உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகும். அதுலயும் வந்து ட்ரேட் சரியா பண்ண முடியாது. இதுல தான் நெறைய பேர் லாஸ் ஆகுது. அதுக்கு தான் இந்த அ ட்ரேடிங் போர்ட்ஸ் அப்டின்றது. ஸோ, இப்ப நான் இத எப்படி யூஸ் பண்ணி எப்படி நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்டின்றத ஷோ பண்றேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, குயிக் ஸ்ட்ராட்டஜி அப்டின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணி நான் வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோல கவர் பண்றது அக்யூமுலேட்டிவ் அப்டின்றத அடுத்தடுத்த வீடியோல நான் நெக்ஸ்ட் விஷயங்கள வந்து கவர் பண்றேன். இதுல நெறைய விஷயம் இருக்கு. நான் இன்னைக்கு ஒண்ண தான் கவர் பண்ண போறேன். ஓகே. இங்க வந்து மார்டிகிள் அப்டின்றது இருக்கு. ஸோ இத தான் மேக்ஸிமம் நான் பிரிஃபர் பண்ணுவேன். ஸோ இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன மார்க்கெட் அப்டின்றத நீங்க இங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன மார்க்கெட்ன்னு சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு, இங்க வந்து எத்தன டாலர் ஒரு ட்ரேடுக்கு போடுறீங்க அப்டின்றது. நான் வந்து என்ன பண்றேன், ஒரு $5 போடுறேன். ஓகேவா? பெர்சன்டேஜ் வந்து 4 போட்டுக்கோங்க மேக்ஸிமம். இல்லன்னா 3 போட்டுக்கோங்க. அதான் பெட்டர். ஸோ 5 போட்டீங்கன்னா, ப்ராஃபிட் கூட வரும். அதே மாரி ரிஸ்க்கும் கூட இருக்கு. $20 வந்துச்சுன்னா, இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் ஆயிரணும். இன்னையோட என்னோட ட்ரேடோட டார்கெட் $20 அது முடிஞ்சிருச்சுன்னா, திருப்ப நாளைக்கு தான் ட்ரேட் பண்ணணும் அப்டின்றது தான் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ் ஆச்சுன்னா, எனக்கு ஒரு $10 லாஸ் ஆயின்னா, அதோட ட்ரேட் வந்து குளோஸ் ஆயிரணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்க வந்து சைஸ் வந்து 1 அப்படின்றது இருக்கட்டும். ஸோ, இங்க வந்து டிக் கவுண்ட் வந்து 2ல இருக்கு. ஸோ, நான் என்ன பண்றேன், டிக் கவுண்ட் வந்து 1 பண்றேன். ஓகேவா? டிக் கவுண்ட் வந்து 1 பண்ணிட்டு, நான் இங்க வந்து ஜஸ்ட் ரன் குடுக்குறேன். இவ்வளோதான். ஸோ, ரன் குடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்க. இங்க வந்து எங்களோட நாங்க குடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க வந்து ஆட் ஆயிட்டு, இங்க வந்து எங்களோட ட்ரேடுமே ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க 20 சென்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு எங்களோட ட்ரேட். இங்க வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. எங்களோட ட்ரேட் வந்து 40 சென்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு. ஓகே. இப்போ வந்து நம்மளோட ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாரி இங்க பார்க்கலாம். 3 ட்ரேட் எடுத்திருக்கு. 4 ட்ரேட் எடுத்திருக்கு. 80 சென்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிருச்சு நம்மளோட ப்ராட். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்ப ஜஸ்ட் இப்படி வெயிட் பண்ணி நீங்க பார்க்க வேண்டியது தான். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 ட்ரேடுக்கு மேல லாஸ் ஆகுதுன்னா, நீங்க இத ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஸ்டாப் இருக்கும். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க அடுத்த மார்க்கெட்ட வந்து சூஸ் பண்ணலாம். மார்க்கெட்ட மாத்தி நீங்க திரும்ப ட்ரேட் பண்ண போகலாம். ஓகேவா? இப்போ இந்த மார்டிகிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க நம்மளுக்கு லாஸ் ஆனதையுமே சேர்த்து கவர் பண்ணிட்டு தான் இது வந்து போகும். ஓகேவா? மேக்ஸிமம் இப்ப அங்க $3 வந்து லாஸ்ல போயிருக்கு இப்போதைக்கு. ஸோ, இப்போ இத வந்து அது வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா?
ஸோ பாருங்க கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாவே கவர்ல போயிட்டுருக்கு. இப்போ வந்து $3 தான் நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கு. அதாவது அத ரிட்டர்ன் ரிகவர் பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதான் இதோட விஷயம் மேக்ஸிமமே. இப்போ பாருங்க $2.60 சரியா? $2.60 வந்து எங்களுக்கு லாஸ்ல இருக்கு. அது வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் வரும் அப்படியே. அது வந்து வின் பண்ண எங்களோட அமௌண்ட்ட ரிகவர் பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து திருப்ப வின் பண்ண நம்மளோட அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்ல போயிட்டே இருக்கும். இந்த மாரி தான் இதோட விஷயம். கம்ப்ளீட்டாவே இப்படி தான் இது வந்து கவர் பண்ணுது. ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், இத ஸ்டாப் பண்றேன். அதாவது இப்ப நீங்க இங்க பார்க்கலாம். $3 லாஸ்ல இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு $1.60 தான் லாஸ்ல இருக்கு. மத்த எல்லாமே அது வந்து ஆல்ரெடி கவர் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ, இப்போ வந்து இங்கேயுமே நீங்க 10,000 இருந்துச்சு. சரியா? இப்போ வந்து இங்க பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றத. ஸோ, இது கவர் பண்ணியிருந்ததுனால என்ன நடந்திருக்குது, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கிறது. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, 21 ட்ரேட் எடுத்திருக்கு. அதில ஒரே ஒரு லாஸ்ட் 20 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எவ்வளோ லாஸ் வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்றது. இது வந்து மார்க்கெட்ட பொறுத்து. இப்போ வந்து ஒரு சில மார்க்கெட் வந்து இத விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ, அதில வந்து போடுறீங்க அப்படின்னா, அதில நீங்க இன்னுமே நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனா, இத வந்து நீங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரேடிங் யூஸ் பண்றதுக்கு பெட்டர் நீங்க வந்து $100 அப் வச்சிருக்கிற ஒரு பெர்சன் வந்து இதில ட்ரேட் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் நான் பெட்டர்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் இதில வந்து நீங்க $5 $10 போட்டு ட்ரை பண்றீங்கன்னா, இதில வந்து ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். ஸோ, அத ரிகவர் பண்ணிட்டு போறதுக்கான அமௌண்ட் வந்து அக்கவுண்ட்ல இருக்கணும். இப்போ பாருங்க இவ்ளோ 27 இதில வந்து 2 வந்து லாஸ் ஓகேவா? $4 வந்து லாஸ்ல இருக்கு. இதுவே நீங்க $10 $5 போட்டிருந்தீங்கன்னா, உங்களோட ட்ரேட் இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ இதான் விஷயம். இப்ப நான் இத என்ன பண்றேன், ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணிட்டு, நான் இத வந்து பெக் பண்றேன். ஓகேவா? பிகாஸ் டேஷ்போர்ட்ல நான் இன்னொரு ட்ரேட் வச்சிருக்கேன். இதுவும் மார்டிக்கிள் தான். ஸோ இத நான் வச்சு அப்படியே வச்சுட்டு, இன்னொரு ட்ரேட் ஓப்பன் பண்றேன். இதுலயுமே நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். மார்டிகல் ஆன் ஸ்டேட் ரீசெட் அப்படின்றது இருக்குல்ல, இத நான் கிளிக் பண்றேன். அப்படி இல்லன்னா ரிவர்ஸ் மார்டிகல்ன்றத நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி $5 அதே விஷயம் அப்படியே வச்சு நான் ரன் பண்றேன். ஸோ, இப்போ பார்க்கலாம் நீங்க இந்த போட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத சம்மரியில நான் காட்டுறேன். ஸோ, இந்த போட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? ஓப்பன் பொசிஷன்ஸ்ல இருக்கு. சரியா? இப்போ வந்து இங்க பார்க்கலாம். ட்ரேட் என்னென்ன நடந்திருக்கு ட்ரேட்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயுமே நீங்க ட்ரேட்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னும் ட்ரேடாவ ஸ்டார்ட் பண்ணல நம்மளோடது. பிகாஸ் நாங்க வந்து இங்க அமௌண்ட் குடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப பாருங்க, இங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஒண்ணு ஓப்பன் பண்றேன். ஓகே. இப்ப இத நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் $10 குடுத்துருக்கேன். சரியா? $10 குடுத்துருக்கிறேன். எங்களுக்கு 32 ட்ரேட்ஸ் ரன் ஆயிருக்கு. அதுல வந்து 30 ட்ரேட் வின், 3 ட்ரேட் வந்து லாஸ்ல போயிருக்கு. ஓகேவா? இதான் விஷயம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா இருந்தா $8 வந்து லாஸ்ல இருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சுக்கிட்டே வருது பாருங்க. இங்க ட்ரேட் வின் பண்ண நம்மளுக்கு இங்க வந்து அமௌண்ட் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ, இது வந்து நான் ஆல்ரெடி எடுத்த ட்ரேட், பழைய ட்ரேட். இப்போ வந்து நான் என்னோட அ இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். ஸோ, இந்த ட்ரேடிங் மெத்தட் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணும் அப்படின்னா, இந்த ட்ரேட் கம்ப்ளீட்டாவே வந்து உங்களோட இருக்கிற அமௌண்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து ட்ரேட பண்ணுது. ஸோ, இப்போ இதில நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்றேன். ஓகேவா? நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு இன்னொரு மெத்தடையும் நான் உங்களுக்கு இதில சொல்லி காட்டுறேன். இப்போ இங்க மார்டிகிள்ல வந்து நான் ரிவர்ஸ் மார்டிகிள் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, சேம் அதே விஷயத்த நான் இங்க போட்டு ஆ ரன் பண்றேன். ஓகேவா? இத நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே. ஓகே. தென் நான் ரன் பண்றேன். ரன் பண்ண அப்புறம் நீங்க இங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இது வந்து ஜஸ்ட் இந்த கவுண்ட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் மார்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா, லாஸ் ஆவ உங்களோட இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டையும் கூட போட்டு அந்த ரிகவரி பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போகும். ஒரு ட்ரேட்லயே அடுத்த ட்ரேட வந்து ரெக்கவரி பண்ணிக்கொள்ளும். அந்த மாரி தான் இந்த விஷயம். ஸோ இப்ப நீங்க இங்க பார்க்கலாம். நான் அமௌண்ட் வந்து கூட்டுறேன். இதுல $1 தான் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். ஓகே. நான் இத வந்து என்ன பண்றேன், இத எடிட் பண்ண போறேன். ஸோ, இத குளோஸ் பண்ணிட்டு அகைன் நான் இத வந்து எடிட் பண்ணி திரும்ப நான் போடப் போறேன். ரிவர்ஸ் மார்டிகிள் தானே போட்டோம். ஸோ, நான் இத குடுக்குறேன். ஓகே. இதுல வந்து $10 குடுக்குறேன். 4 ஸ்டேக் குடுக்குறேன். $20 சேம் அதே விஷயம் தான். இது ஒரு 2 டிக்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இதுவுமே வச்சுக்கலாம். டேக் ப்ராஃபிட்டுமே வச்சுக்கலாம். டேக் ப்ராஃபிட்ல போயிட்டு நீங்க 0.1 ஓகேவா? $1 ஏன்னா நாங்க $10 குடுத்துருக்கோம் இல்லைங்க. ஸோ $10 குடுத்துருக்கோம். 10க்கு 1 ஓகேவா? அதாவது அ 100 10 அந்த மாரி வச்சுட்டு, ஸோ நான் வந்து இப்ப இத ரன் பண்றேன். $1 ஆனா எங்களுக்கு இங்க டேக் ப்ராஃபிட் ஆகும். சரியா? இப்போ பார்க்கலாம் இதோட ரன்னிங். ஓகே. இப்ப தான் ட்ரேடுக்கு என்டர் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இங்க கவுண்ட். ஸோ கவுண்ட் ஆயிட்டு இருக்கு வால்யூம்.
ஒரு இது வந்து வின் பண்ணிட்டோம். அதாவது இங்க வந்து நீங்க போயிருந்த லாஸ கவர் பண்றோம். ஓகேவா? அதான் இப்ப இங்க நடக்குது. $1.25 வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ, இப்ப அதே மாரி அடுத்த ட்ரேட் இப்ப வந்து இது வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி அடுத்த ட்ரேடுக்கு என்டர் ஆகும். அடுத்த ட்ரேட்லயுமே இது இந்த மாதிரி ரிகவர் பண்ணும். ரிகவர் பண்ணிட்டு நம்மளோட ரிவர்ஸ் இதுக்கு வந்து போயிட்டுருக்கும். ஓகேவா? கான்ட்ராக்ட் லாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ இங்க வந்து நீங்க பார்க்கலாம் மத்த விஷயம் டிரான்சாக்ஷன்ஸ் மத்த இதெல்லாமே பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்டாப் பண்றேன். ஓகேவா? ஸ்டாப் பண்ணிட்டு திருப்ப நான் ரன் பண்றேன். இது வந்து ரிவர்ஸ் மார்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். போனத புடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ, இப்போ இது வந்து கான்ட்ராக்ட் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அதாவது சிக்னல் அனலைஸ் பண்ணும். ஸோ, சிக்னல் அனலைஸ் பண்ணிட்டு அது வந்து ட்ரேடுக்கு என்டர் ஆகும். போட்டா இருந்தாலுமே சம்டைம் வந்து லாஸ் ப்ராஃபிட் வரும். ஸோ, அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ண சொன்னேன். இப்போ என்னோட லைன் வந்து ஸ்லோவா இருக்கு. நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. ஸோ, அதனால தான் இது வந்து இவ்வளோ லோட் ஆகுது. இல்லன்னா உடனே ரன் ஆகும். இங்க பாருங்க நெட்வொர்க்ஸ் ப்ராப்ளம். ஸோ, ஓகே கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் யாருன்னா $100 அப் இருக்கிறவங்க. இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து பெர்சனலா $100 ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து என்டர் ஆனேன். எனக்கு இந்த மெத்தட் தான் $500 வரைக்கும் என்னோட இத வந்து கொண்டு போணுச்சு. நான் செகண்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். நான் வந்து $500 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணேன்னு. எங்களோட டெலிகிராம் சேனல் உள்ளவங்களுக்கு தெரியும். நான் ஏர்ன் பண்ணின அந்த ஸ்கிரீன்ஷாட்டையுமே நான் போட்டிருந்தேன். எல்லாமே இதுதான் எனக்கு ஏர்ன் பண்ணி குடுத்துச்சு. ஸோ, இப்போ சார்ட் போனா கூட இங்க பார்க்கலாம். சார்ட்ல வந்து இங்க வின் பண்ணது, லாஸ் பண்ணது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ, லைன் கவரேஜ் இல்லாதனால எனக்கு இங்க எதுவுமே இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டல. ஸோ, இதான் விஷயம். கம்ப்ளீட்டா நீங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்க்கு போ முடியும். ஹே கைஸ் சி யூ சூன். டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அப்படி இல்லன்னா கட்டாயம் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி கேளுங்க. இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோல மீட் பண்றேன்.